everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 4 determinantsல properties of determinants. So last videoல நம்ம exercise 4.1 complete பண்ணிட்டோம். So இப்போ next exerciseக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம properties பார்த்துக்கலாம். இந்த properties base பண்ணி தான் exercise 4.2ல நம்ம question solve பண்ண போறோம். So last videoல நம்ம எப்படி determinant கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கா பார்த்தோம். So இப்போவும் நம்ம determinant தான் கண்டுபிடிக்க போறோம், but using some properties. Okay va? So இந்த properties வச்சு நம்ம determinant கொஞ்சம் simplify பண்ணிக்கலாம், then determinant solve பண்ணலாம். So answer கொஞ்சம் சீக்கிரமா வரும், ஈஸியா வரும். Okay va? So நம்மகிட்ட இங்க 6 properties இருக்கு. Okay va? Properties of determinants. There are 6 properties. First one is value of determinant remains unchanged if its rows and columns are interchanged. Okay va? Rows and columns are interchanged means rows எல்லாம் columns ஆயிரும் and columns எல்லாம் rows ஆயிரும். So இந்த மாதிரி நம்ம matrixல படிச்சிருக்கோம். என்ன சொல்வோம் அத transpose of a matrix. ஓகேவா? So இப்போ இங்க என்ன சொல்றாங்க, determinant of some matrix is equal to determinant of its transpose. ஓகேவா? So transpose எடுக்கிறதுனால determinantல எந்த சேஞ்சும் வராது, அதே தான் இருக்கும். ஓகேவா? determinant அதே தான் இருக்கும். So அதான் இங்க எடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, determinant of A is equal to determinant of A transpose for any matrix. ஓகேவா? For any matrix A. ஓகேவா? So determinant இங்க example 6ல என்ன கொடுத்திருக்காங்க, இது கொடுத்திருக்காங்க. So இதை நம்ம transpose எடுத்ததுக்கு அப்புறம் determinant 1 எடுத்துக்கலாம் இதை. So இது transpose வந்துரும். So இது ரெண்டையும் solve பண்ணி பாருங்க, உங்களுக்கு answer சேமா தான் வரும். புக்ல solve பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா? So இது ஈஸி தான், நம்ம எப்படி determinant solve பண்ணனும் லாஸ்ட் வீடியோல நல்லா கிளியரா பார்த்துட்டோம். So இப்போ நீங்க solve பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா answer வந்துரும். ஓகேவா? Next property number 2 பாருங்க, if any two rows or columns or two columns are interchanged then sign of the determinant changes. ஓகேவா? ஏதாவது ரெண்டு rows, ஓகேவா, Ri and Rj are interchanged or Ci and Cj are interchanged, then sign of the determinant changes. Means positive இருந்துச்சுன்னா determinant ஓட value இப்போ negative ஆயிரும். ஓகேவா? interchange பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? and negative இருந்துச்சுன்னா positive ஆயிரும். So அதான் சொல்றாங்க. example 7ல அதே question தான் கொடுத்திருக்காங்க. So prove this for property 2. ஓகேவா? property 2-வை prove பண்ண சொல்றாங்க using this example. So bookல என்ன பண்ணிருக்காங்க, R2 and R3 interchange பண்ணி உங்களுக்கு show பண்ணிருக்காங்க determinant of determinant இதோட determinant and இதோட determinant நெகட்டிவா வருதுன்னு சொல்லிட்டு. and நான் டிஃபரெண்டா பண்ணிருக்கேன், C1 and C2 interchange பண்ணிருக்கேன். So எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரப்போகுது, தட் இஸ் நெகட்டிவா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நெகட்டிவா சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க, -28 வருது. ஓகேவா? சால்வ் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பாருங்கள், சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரோவில் ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த ரோ எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் இஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன், -1 into 6 into இது. ஓகேவா? தட் இஸ் இந்த ரோ அண்ட் இந்த காலம் தவிர மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மெத்தட். தென் +0 தென் -4 into these 4. ஓகேவா? ஸோ அதை நான் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வந்துச்சு, -28. அண்ட் அதே மாதிரி நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது C1 and C2 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். திஸ் இஸ் C1, திஸ் இஸ் C2, சாரி திஸ் இஸ் C1 அண்ட் திஸ் இஸ் C2. அதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? C1 C2 இடத்துல வந்துருச்சு அண்ட் C2 C1 இடத்துல வந்துருச்சு. தென் டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கேன். ஆன்சர் என்ன வந்துச்சு, நம்மளுக்கு 28 வருது. இங்கே -28, இங்கே +28. ஸோ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. If any two rows or columns of a determinant are identical, then the value of determinant is 0. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 8ல் R1 and R3 ஐடென்டிக்கலாக இருக்குது. ஓகேவா? row 1 and row 3 are identical. 3 2 3 and 3 2 3 ஐடென்டிக்கல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0. ஓகேவா? எதுக்காக 0? இங்கே ஒரு ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம், ஏதாவது ரெண்டு ரோஸ் ஆர் ரெண்டு காலம்ஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும் போது டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நெகட்டிவாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் R1 and R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன வருது, டிட்டர்மினன்ட் 1 ஈக்குவல் டு திஸ். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது கிடைக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணா நோ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் R1 and R3 ஆர் ஐடென்டிக்கல். ஸோ நம்ம என்ன எடுப்போம், இதோட டிட்டர்மினன்ட் அண்ட் இதோட டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு சேமாக தான் வரும் பிகாஸ் சேம் மேட்ரிசஸ் தான் இங்கே. பிகாஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நோ டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஆகலை. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். பட் யூஸிங் ப்ராப்பர்ட்டி 2 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா
அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நெகட்டிவ் ஆயிரும் ஓகேவா. ஸோ என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கோ அந்த டிட்டர்மினண்ட்டோட நெகட்டிவ் வேல்யூ ஆட் ஆயிரும் ஓகேவா. மைனஸ் இன்ட்டு மல்டிப்ளை ஆயிடும். ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் டிட்டர்மினண்ட் தான் டெல்டா 1. ஸோ இது ரெண்டையும் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது 0 ஆயிரும். இந்த மைனஸ் டிட்டர்மினண்ட் இந்த சைடு வந்துச்சுன்னா 2 டெல்டா ஆயிரும். ஸோ 2 டெல்டா ஈக்குவல் டு 0, தட் இஸ் டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பேசிக்காக சொல்ல வராங்க, ரெண்டு ரோஸ் ஆர் ரெண்டு காலம்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிட்டர்மினண்ட் 0 வரும். உங்களுக்கு இந்த ப்ரூஃப்லாம் தேவையில்லை, இது எக்ஸாமில் வராது. பட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நிறைய பிளேஸில் யூஸ் ஆகும். நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவோம் ஓகேவா. ஐடென்டிக்கலாக எடுத்துகிட்டு வந்து நம்ம 0வாக ஆக்குவோம் ஓகேவா. ஸோ அதுதான் ஈஸி பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா வாட்டியும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிஷன் வந்தாலே நம்ம டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. If each element of a row or column is multiplied by a constant k, then value of determinant gets multiplied by k. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணால் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கெட் மல்டிப்ளைட் பை தட் ஸ்கேலார் ஓகேவா. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அது ஒரு ரோக்கு மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆர் ஒரு காலம்க்கு மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ என்ன சொல்ல வராங்க, இப்போது இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த டிட்டர்மினண்ட் இருக்குது நம்மக்கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் R1 மல்டிப்ளை பை 6 பண்ணிக்கிறேன் ஓகேவா. R1 மல்டிப்ளை பை 6 பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வருது ஆன்சர், இது கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ இதோட டிட்டர்மினண்ட் என்ன வருமோ அதோட 6 டைம்ஸ் தான் இதோட டிட்டர்மினண்ட் வரும் நம்மளுக்கு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 6 நீங்கள் வெட்டுருங்க. இந்த டிட்டர்மினண்ட்க்கு உங்களுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதோ பார்த்துக்கோங்க. தென் இதை நான் ஃபர்ஸ்ட் ரோவை மல்டிப்ளை பை 6 பண்ணிக்கிறேன். ஆன்சர் எனக்கு இது வருது. இந்த டிட்டர்மினண்ட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன வரும், திஸ் இஸ் 6 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர், இதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ இஸ் 6 டைம்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ வரும். ஓன்லி நான் R1 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா எலிமெண்ட்ஸும் பண்ணலை ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கிது. என்னென்னா, இப்போ ஒரு ரோ ஒரு காலம் இல்லை காமன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இந்த டிட்டர்மினண்ட்டே எடுத்துக்கோங்க. இதில் R1 உங்களுக்கு காமன் மல்டிபிள் இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் என்ன எழுதிக்கிறேன், 6 into 17 எழுதிக்கலாம். இது 6 into 3 அண்ட் இது 6 into 6. ஸோ காமன் மல்டிபிள் இங்கே என்னது 6. ஸோ இந்த 6ஐ நான் வெளியே எடுத்துக்கலாம். பட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. மேட்ரிக்ஸில் எல்லா எலிமெண்ட்லேயுமே காமன் மல்டிபிள் இருந்தால் மட்டுமே அது வெளியே எடுக்க முடியும். பட் இங்கே ஒரு ரோ இல்லைனா ஒரு காலமில் ஒரு காமன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அதை நான் தனியாக வெளியே எடுத்துக்கலாம் ஓகேவா. தென் இதை சால்வ் பண்ணலாம். தென் மல்டிப்ளை ரெண்டையும் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 6 காமனாக எடுத்துக்கிட்டேன் நான் வெளியே. தென் பாருங்கள், இந்த 2 ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது. R1 and R3 are identical ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்தோம், ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஆன்சர் 0 வரும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட்க்கு வேல்யூ நம்மளுக்கு 0. ஸோ 6 into 0 is 0. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொப்போஷ்னலாக இருந்துச்சு. தட் இஸ் இது 17, இங்கே 17 into 6 இருக்குது, இங்கே 3 into 6 இருக்குது, இங்கே 6 into 6 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 ரோஸ் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது ஓகேவா. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்மளுக்கு ப்ரொப்போஷ்னல், தட் இஸ் மல்டிப்ளை பை 6 இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம இதோட ஆன்சர் 0ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி எந்த 2 ரோஸ் ஆர் 2 காலம்ஸ் நம்மளுக்கு ப்ரொப்போஷ்னலாக கிடச்சிதுன்னா நம்ம டேரெக்டாக அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. இஃப் சம் ஆர் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரோ ஆர் காலம் of a determinant are expressed as sum of 2 or more terms, then the determinant can be expressed as sum of 2 or more terms ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ரோ இல்லைனா ஒரு காலம் ரெண்டு டேர்ம்ஸோட சம்மாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த டிட்டர்மினண்ட்டையே 2ஆக பிரிச்சுக்கலாம் ஓகேவா, சம்மாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் 10 பாருங்கள். இந்த R2ல் பாருங்கள், எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, A + 2x, B + 2y and C + 2z. ஸோ சம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ் ஓகேவா. சம் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் மோர் கூட இருக்கலாம். இங்கே ப்ளஸ், இங்கே சம் x, y, z ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ், இங்கே ப்ளஸ் y ப்ளஸ் z. இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 3 மேட்ரிக்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 மேட்ரிக்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு டேர்ம் இருக்கிற ரோ வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் ஓகேவா. R1 and R3 எந்த சேஞ்சுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். பட் R2
எதில் நம்ம சம்மாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த இது மட்டும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துடும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வரும், தட் இஸ் A, B and C வரும். செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் செகண்ட் டேர்ம்ஸ் வந்துடும் ஓகேவா, 2x 2y 2z ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். இந்த ரோ மட்டும் XYZ இருக்கும் ஓகேவா. ஸோ அது எந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ XYZ சொல்ல சம் TSU சம்திங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேவா. XYZனா இதோட ஆட் ஆயிரும். ஸோ வேறு டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 3 டிட்டர்மினண்ட்டாக பிரிக்கலாம் நம்ம. ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ இதோட யூஸ் என்னென்னு பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பிரித்ததுக்கப்புறம் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் பாருங்கள், இங்கே ABC அண்ட் இதுவும் ABC. ஸோ R1 அண்ட் R2 ஆர் ஐடென்டிக்கல். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், டைரெக்டாக நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். அண்ட் இது பாருங்கள் 2x 2y 2z, இங்கே XYZ. ஸோ இது ப்ரொபோஷ்னலாக இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே x இருக்குன்னா 2 into x, y இருக்குன்னா 2 into y, z இருக்குன்னா 2 into z. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பை சம் ஸ்கேலார் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ இதையும் நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சுன்னா 0 ஓகேவா. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு டேரெக்டாகவே 0 வருது, சால்வ் பண்ண தேவையே இல்லை. So next பாருங்க property number 6, the value of determinant remains same if we apply Ri becomes Ri plus K Rj or Ci becomes Ci plus K Cj. This means நம்ம already matrixல நம்ம படிச்சிருக்கோம். Inverse of matrix கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அங்கே அப்ளை பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேஷனோட மீனிங் என்ன, ஏதாவது ஒரு ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் அந்த ரோ ப்ளஸ் some scalar into some other row ஓகேவா. அதே மாதிரி காலம்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 11 பாருங்கள், இங்கே இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ரோ இல்லை ஒரு காலமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எங்கேயுமே 0 இல்லை, நம்ம 0 எடுத்துகிட்டு வர முடியும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தென் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரொபோஷ்னலாக இருக்குது, இங்கே A 2A 3A, பட் இதில் எதுவுமே ப்ரொபோஷ்னலாக இல்லை ஓகேவா. தட் இஸ் இங்கே 3A + 3B இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொபோஷ்னல்னு சொல்லலாம். பட் இங்கே 3A + 2B இருக்குது. ஸோ எதுவுமே காமனாக எடுத்து நம்ம ப்ரொபோஷ்னல்னு சொல்ல முடியாது. ஸோ பஸ் இந்த 3 ரோலையுமே இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ இதை நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், R2 becomes R2 minus 2R1. ஸோ R2 is this element ஓகேவா, minus 2 times of this element. ஸோ 2A minus 2A becomes 0. ஸோ அதனால தான் இது அப்ளை பண்ணுறோம். இதுதான் இதோட மீனிங் ஓகேவா. இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், Ri means any one row, this row, that is not second row எடுத்திருக்கேன். second row becomes second row minus 2 ஓகேவா, minus 2 times of this R1 ஓகேவா. ஸோ இதை நம்ம -2 டைம்ஸ் இதை பண்ணிக்கிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0 வந்துடும். வர மிச்ச ஆன்சர்ஸ்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஓகேவா. சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். R2ஓட எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, 3A + 2B. செகண்ட் எலிமெண்ட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 2A - 2A, 0 வந்துருச்சு. செகண்ட் எலிமெண்ட் இஸ் 3A - 2B ஓகேவா. ஃபர்ஸ்ட் தட் இஸ் R2 minus 2 times of this one, that is A plus B ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 3A + 2B minus 2A minus 2B. ஸோ என்ன வரும், 3A minus 2A is A and 2B minus 2B becomes 0. ஸோ A வந்துடும் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். this element minus 2 times of this element ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன வருமோ அது நீங்கள் எங்கே எழுதிக்கலாம். தென் R1 and R3 remains சேம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு R2 வந்துட்டு நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. அண்ட் சாரி, நான் இன்னொரு ஸ்டெப் மென்ஷன் பண்ணங்க மறந்துட்டேன். நம்ம இங்கே 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம் ஒரே ஸ்டெப்பில் ஓகேவா. ஸோ R2 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், தென் R3யும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். R3 என்ன பண்ணுறோம், R3 minus 3 times of R1. ஸோ இங்கே 3A இருக்குது, -3A இங்கே பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துடும் ஓகேவா. மிச்ச எலிமெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6A + 3B minus 3A minus 3B ஓகேவா. தட் இஸ் -3 times of this one. ஸோ அதையும் நம்ம பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் வந்துடும் ஓகேவா. ஸோ R2 and R3 both changed. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே A இருக்குது, இங்கே 3A இருக்குது, தென் அகெயின் ஒரு மல்டிபிள் ஓகேவா. ஸோ இங்கேயும் நம்ம 0 எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், R3 becomes R3 minus
3R2 ஓகேவா. ஸோ இது 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3A மைனஸ் 3A பிகம் 0 அண்ட் இதையும் சால்வ் பண்ணிக்கோங்க. 7A ப்ளஸ் 3B மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஒன் ஓகேவா. ஸோ அதையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் A வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த காலம்லேயும் நம்மளுக்கு 2 ஜீரோஸ் வந்துருச்சு, இந்த ரோலையும் நம்மளுக்கு 2 ஜீரோஸ் வந்துருச்சு. ஸோ அலாங் எனி ரோ எனி காலம் நீங்கள் பண்ணிக்கோங்க, திஸ் காலம் ஆர் திஸ் ரோ பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ நான் அலாங் காலம் 1 பண்ணியிருக்கேன். ஸோ காலம் 1 பண்ணும்போது A இன்ட்டு இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க, இந்த 4 எலிமெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். தென் மைனஸ் 0 இன்ட்டு திஸ் எலிமெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ 0 இன்ட்டு சம்திங் பிகம் 0 ப்ளஸ் 0 இன்ட்டு தீஸ் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுவும் 0 ஆயிரும். ஸோ அதை மென்ஷன் பண்ணவே நம்மளுக்கு தேவையில்லை, அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த A மட்டும் எழுதிட்டா, இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா போதும் ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். A இன்ட்டு A இஸ் A ஸ்கொயர் அண்ட் 2A ப்ளஸ் B இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ ஆன்சர் A கியூப் வந்துருச்சு, நம்மளுக்கு சிம்பிளாக வந்துருச்சு. பட் இந்த மாதிரி ஆப்ரேஷனில் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே நம்ம 2 ஆப்ரேஷன்ஸ் ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ R2 வந்துட்டு ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் R2 இங்கே யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பில் சேஞ்ச் ஆன ரோ ஆர் காலமை நம்ம செகண்ட் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் R1 எழுதுறதுக்கு பதிலாக R2 எழுதிருந்தேன்னா அது தப்பாயிரும் ஓகேவா. இந்த ஸ்டெப்பை நம்ம இதே இடத்துல பண்ண முடியாது ஓகேவா. இந்த ஸ்டெப் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் தான் பண்ணி ஆகணும். இந்த ஆப்ரேஷனை இதே ஸ்டெப்பில் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே வந்துட்டு R2 சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஆப்ரேஷனில் சேஞ்ச் ஆன ரோ ஆர் காலமை நம்ம இன்னொரு ஆப்ரேஷனில் அதே ஸ்டெப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், இங்கே R2 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த R2வை நம்ம இந்த ஸ்டெப்பில் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நான் R1 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கேயும். பட் R2 இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல யூஸ் ஆகலை ஓகேவா. பிகாஸ் அது சேஞ்ச் ஆகுது, நம்ம முன்னாடி இருந்ததையே யூஸ் பண்ணுவோம், அதனால ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ண முடியாது கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் R2 வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நம்ம இதே ஸ்டெப்பில் R2ன்னு எழுதியிருந்தோன்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம், இதை யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட 6 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 12 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, x ப்ளஸ் ஒய், ஒய் ப்ளஸ் ஜெட், ஜெட் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே ஜெட் இருக்குது, ஒய் ப்ளஸ் ஜெட், இங்கே எக்ஸ், ஜெட் ப்ளஸ் எக்ஸ், ஒய் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R1 பிகம்ஸ் R1 ப்ளஸ் R2 பண்ணிக்கிறேன். ஸோ R1ல் நம்ம R2வை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இல்லை, ஒய் ப்ளஸ் ஜெட் இருந்துச்சு, ப்ளஸ் எக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மூணுலேயுமே வந்துருச்சு. ஸோ கீழே பாருங்கள் 1 1 1 இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இதோட ப்ரொபோஷ்னலாக கரெக்டாக, திஸ் இஸ் 1. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், இங்கேயும் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், இங்கேயும் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஓகேவா. ஸோ இங்கே என்ன எலிமெண்ட்டோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்குது, அதே இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொபோஷ்னலாக இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆன்சர் 0 வரும் ஓகேவா. எதுக்கு 0 வரும், பிகாஸ் நீங்கள் இங்கேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் காமனாக எடுக்க முடியும் ஓகேவா. இன்னொரு ஸ்டெப் கூட சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இந்த ரோலேருந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 1 1 z x y இங்கே 1 1 1. ஸோ பாருங்கள் R1 and R3 are identical. So this becomes x plus y plus z into 0. This is 0 ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா, அதனால நம்ம முன்னாடியே சொன்னிக்கலாம், நான் சொன்ன மாதிரி 4th ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. 2 ரோஸ் ரேஷியோ இருந்துச்சுன்னா, தட் இஸ் காமன் ரேஷியோ ஆர் காமன் மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம அதை டைரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. நீங்கள் சால்வ் பண்ணி கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ எனிவே திஸ் இஸ் 0. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 13 பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மினேட் எது கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஷின் மாதிரி நம்ம பண்ண முடியாது, இங்கே 1 1 1 இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு எதுவுமே ரேஷியோ மாதிரி கிடைக்கல ஓகேவா. ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு A ப்ளஸ் பிசி, B ப்ளஸ் சிஏ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணலாம், இங்கே 1 மைனஸ் 1 பண்ணால் 0 வரும், 1 மைனஸ் 1 பண்ணால் 0 வரும். நம்மளோட எய்மே என்னது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துகிட்டு வருது இன் அ ரோ ஆர் இன் அ காலம் ஓகேவா. ஸோ இங்கே அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். லாஸ்ட் கொஷனில் நம்ம 11th கொஷனில் நம்ம பார்த்தோம் A 2A 3A இருந்துச்சு. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே டேரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் 1 1 1. ஸோ 1 மைனஸ் 1 இஸ் 0. ஸோ என்ன பண்ணுறேன்னா R2 becomes R2 மைனஸ் R1 and R3 becomes R3 மைனஸ் R1 ஓகேவா. ஸோ 1 மைனஸ் 1 ஓகேவா, R2 மைனஸ் R1. ஸோ அது 0. தென் R3 மைனஸ் R1 அதுவும்
1 minus 1 0 ஓகேவா. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே b minus a வந்துடும், இங்கே ca minus bc ஓகேவா. ஸோ அதுதான் ca minus bc தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், c காமனாக எடுத்துகிட்டு a minus b அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் டேரெக்டாக ஓகேவா. புக்கில் இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, r3 minus r1 இல்லையா. ஸோ c minus a இங்கே எழுதுறாங்க, ab minus bc தான் b into a minus c எழுதுறாங்க. தென் பாருங்கள், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே r2 வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த r2 நம்ம இந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணலை நம்ம ஓகேவா. ஸோ கரெக்டாக தான் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ், இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, b minus a, இங்கே a minus b. ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸ் சைன் காமனாக எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும், b minus a கிடைக்கும் கரெக்டாக. மைனஸ் சைன் எடுத்துட்டேன்னா b minus a கிடைக்கும் எனக்கு. ஸோ இங்கேயும் c minus a இருக்குது, இங்கே a minus c. ஸோ இங்கே நான் ஒரு மைனஸ் சைன் காமனாக எடுத்துட்டேன்னா c minus a. ஸோ இந்த ரோலேருந்து நான் b minus a காமனாக எடுத்துக்கிறேன். இந்த ரோலேருந்து நான் c minus a காமனாக எடுத்துக்கிறேன் ஓகேவா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ எனிவே மல்டிப்ளை பண்ணாலும் ஓகேவா, இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் b minus a into 0 is 0 தான் இருக்கும். ஸோ 0லேருந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம் எதுனாலும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆயிரும், b minus a எடுத்துட்டா 1 வந்துடும். இங்கே மைனஸ் சைன் காமனாக எடுத்ததுனால மைனஸ் c அண்ட் மைனஸ் b இருக்குது ஓகேவா. ஸோ இது ரெண்டு காமன் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், ஒரு காலம் ஃபுல்லாக உங்களுக்கு 2 zeros வந்துருச்சு. ஸோ அலாங் திஸ் காலம் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 into this minus this ஓகேவா. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் நம்ம எடுப்போம் ஓகேவா. 1 into this determinant of 2 cross 2. ஸோ என்ன வரும், மைனஸ் b மைனஸ் c தட் இஸ் ப்ளஸ் c வந்துடும் ஓகேவா. ஸோ மைனஸ் b ப்ளஸ் c வந்துடும். ஸோ என்ன வந்துடும், இது நம்ம ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும், a minus b ஓகேவா. ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸ் சைன் எடுத்துக்கிறேன். ஸோ b minus c கிடச்சிரும் ஓகேவா. மைனஸ் b ப்ளஸ் c இருக்குது. ஸோ b minus c கிடச்சிரும். இந்த மைனஸ் அண்ட் இந்த மைனஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு லைனாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்காங்க. a minus b, b minus c, c minus a ஓகேவா. ஒரு லைனாக ஒரு ஃப்ளோவாக வரதுக்காக இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு மைனஸ், இதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இது வந்துருச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 14ல் நம்ம இங்கே 2 zeros எடுத்துகிட்டு வர முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 0 எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ரோலேருந்து இந்த ரோ அண்ட் இந்த ரோ ரெண்டையுமே நம்ம ஒரே ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ r1 மைனஸ் r2 மைனஸ் r3. ஸோ என்ன வரும், r1 becomes r1 மைனஸ் r2 மைனஸ் r3. ஸோ b plus c மைனஸ் b மைனஸ் c தட் இஸ் 0 ஓகேவா. ஸோ அதே மாதிரி a மைனஸ் c மைனஸ் a மைனஸ் c ஓகேவா. ஸோ என்ன வரும், மைனஸ் 2c. சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸி தான் வந்துடும் உங்களுக்கு. a மைனஸ் c மைனஸ் a மைனஸ் c. ஸோ a மைனஸ் a கேன்சல், மைனஸ் 2c இங்கே வந்துருச்சு ஓகேவா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் a மைனஸ் b மைனஸ் a மைனஸ் b, a மைனஸ் b மைனஸ் a மைனஸ் b. ஸோ என்ன வந்து a மைனஸ் a கேன்சல், ஸோ மைனஸ் 2b இங்கே வந்துருச்சு ஓகேவா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 0 வந்ததுனால நம்ம இதை அலாங் r1 சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம 0 எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு எங்கேயுமே வர சான்ஸ் இல்லை. இந்த ரோவில் நம்ம இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம், பட் இங்கே 0 வர சான்ஸ் இருக்குது. பட் அதே தான், நம்மளுக்கு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஸோ நோ யூஸ், பிகாஸ் இது ஒரு காலம்லேயும் இல்லை ஒரு ரோலையும் இல்லை. ஸோ அதனால் நம்ம அது பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதனால் நம்ம இதோட டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இது 0 ஓகேவா, மைனஸ் திஸ் ஒன் மைனஸ் 2c இன்டூ இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் b b c a ப்ளஸ் b ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் 2b. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது மைனஸ், இது ப்ளஸ் அண்ட் இது இது ப்ளஸ், இது மைனஸ் அண்ட் இது ப்ளஸ் ஓகேவா. ஸோ ப்ளஸ் 0 இது எதனால் வருது, இங்கே a11 இருக்குது, இங்கே a12 அண்ட் இங்கே a13. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுவோம் அண்ட் மைனஸ் 1க்கு பவராக எழுதுவோம். மைனஸ் 1 பவர் 1 + 1 is 2 ஓகேவா. ஸோ அதனால் மைனஸ் 1 பவர் 2 நம்மளுக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ அதனால் இந்த எலிமெண்ட் 1 ஓகேவா. இதில் என்ன வருது, மைனஸ் 1 பவர் 1 + 2 வருது, தட் இஸ் 3. ஸோ மைனஸ் 1 பவர் 3 இஸ் மைனஸ் 1. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ நான் எழுதிக்கிறேன், ப்ளஸ் மைனஸ் 2b இன்டூ, ஸோ இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருங்க. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன வந்துடும், 4abc. சொல்யூஷன் உங்களுக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல தேவையில்லை, புக்லேயும் கொடுத்துருக்காங்க, நானும் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 15.
If x, y, z are different and this determinant is equal to 0, then prove that 1 plus x, y, z equal to 0 ன்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், யூஸிங் ப்ராப்பர்ட்டி 5. ப்ராப்பர்ட்டி 5ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? If any row or column can be expressed as sum of 2 or more integers, 2 or more terms, then the determinant can also be expressed as 2 or more determinants. ஓகேவா? ஸோ இந்த காலம் பாருங்கள், இது ரெண்டு டேர்ம்ஸோட எடிஷனாக இருக்குது. ஓகேவா? 1 plus x cube, 1 plus y cube, 1 plus z cube. ஸோ இதை நான் ரெண்டு டிட்டர்மினண்ட்டாக பிரித்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வரும் அண்ட் செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் செகண்ட் டேர்ம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ பிரித்து எழுதுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டிட்டர்மினண்ட்லேருந்து நம்ம இந்த ரோலேருந்து எக்ஸ் காமனாக எடுத்துக்கலாம், இந்த ரோலேருந்து ஒய் காமனாக எடுத்துக்கலாம், இந்த ரோலேருந்து ஜெட் காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் நான் காமனாக எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது பாருங்கள், இந்த டிட்டர்மினண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதுவும் நம்ம இதையும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. பட் ஒன்லி சேஞ்ச் இன் காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம காலம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி 2ல படிச்சிருக்கோம். இஃப் 2 rows or 2 columns are interchanged, then the sign of determinant becomes changed. ஓகேவா? தட் இஸ் நெகட்டிவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த C2 அண்ட் C3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ ஒரு நெகட்டிவ் எனக்கு சைன் கிடைக்கும், தட் இஸ் -1 கிடைக்கும். ஓகேவா? இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 1 1 1 இருக்குது. இந்த 1 1 1 நான் இதோட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் C1 இன்டர்சேஞ்ச் வித் C2. ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1 1 1 இங்கே வந்துடும் அண்ட் இந்த XYZ இங்கே போயிடும் அண்ட் இது ஆல்ரெடி இங்கே போயிடுச்சு. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம 2 times இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது ரெண்டு ஸ்டெப்பாகவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் C2 இஸ் இன்டர்சேஞ்ச் வித் C3 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் C1 இஸ் இன்டர்சேஞ்ச் வித் C2 பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ நம்ம 2 times இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால ரெண்டு நெகட்டிவ் சைன்ஸ் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ -1 into -1 becomes 1. ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு டிட்டர்மினன்ட்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சு, சேமாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதை இந்த ஹோல் டிட்டர்மினண்ட்டவே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது காமனாக எடுத்ததுக்கப்புறம் இங்கே 1 இருக்கும் மிச்சம். -1 into -1 is 1. இங்கே ப்ளஸ் XYZ இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், எழுதிட்டேன் இந்த டிட்டர்மினண்ட் அண்ட் இங்கே XYZ. ஸோ லாஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம், இங்கே 1 1 1 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு 1ஐயும் நம்ம 0 ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், R2 becomes R2 minus R1. ஓகேவா? அதே மாதிரி R3 becomes R3 minus R1. இந்த ஸ்டெப்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இது ரெண்டுமே 0 கிடச்சிரும். இங்கே இந்த மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன வரும், y becomes y minus x and y square becomes y square minus x square. அதே மாதிரி இங்கே z minus x வரும், இங்கே z square minus x square. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி இந்த டேர்ம் வெளியே இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு காலமில் 2 zeros வந்துருச்சு. ஸோ இந்த காலம் வழியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ 1 plus x plus y plus z, இங்கே 1 plus xyz நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரோலேருந்து y minus x காமன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, y square minus x square. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், y minus x into y plus x. ஸோ y minus x நான் காமனாக எடுத்துக்கிறேன். மிச்சம் என்ன இருக்கும், y plus x இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரோலேருந்து நான் z minus x காமனாக எடுத்துக்கிறேன். மிச்சம் என்ன இருக்கும், z plus x இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதை வேறு எதுவும் பண்ண முடியாது, நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ அலாங் C1 பண்ணிக்கிறேன். ஸோ 1 into இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டு இந்த 4 terms நான் எழுதிக்கிட்டேன். இதை சால்வ் பண்ணிடுங்க. z plus x into z plus x minus y plus x, that is minus y minus x. ஸோ plus x minus x கேன்சல் ஆகிடும். என்ன மிச்சம் இருக்கும், z minus y. ஸோ கொஷனில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இன்னொரு விஷயம் x, y, z ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ x and y ஆர் நாட் சேம். ஸோ this is not equal to 0. ஓகேவா? இஃப் x equal to y இருந்தால் தான் இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி z equal to x இருந்தால் தான் இந்த டேர்ம் 0 கிடைக்கும். z equal to y இருந்தால் தான் இந்த டேர்ம் 0 கிடைக்கும். பட் ஆல் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால இது மூணுமே 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ எது நம்மளுக்கு 0 வரும், 1 plus xyz தான் நம்மளுக்கு 0 வரும். பிகாஸ் ஏதாவது ஒரு டேர்ம் நம்மளுக்கு 0வாக இருந்தால் தான் இந்த ஹோல் டேர்ம் 0. ஓகேவா? அந்த ஹோல் டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே 0 இல்லைனா அல்டிமேட்லி திஸ் இஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 16. ப்ரூவ் தட் this determinant is equal to this value. ஓகேவா? ஸோ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம R1லேருந்து நான் A எடுக்கிறேன் காமன், R2லேருந்து B எடுக்கிறேன் அண்ட் R3லேருந்து C எடுக்கிறேன். ஓகேவா?
ஸோ இது எதனால் பண்ணுறோம் நம்மளுக்கு ஆன்சரே நம்மளுக்கு ஏபிசி இன்ட்டு சம்திங் வரணும். ஸோ அதனால் நான் ஏபிசி காமனாக எடுத்தே ஆகணும். ஸோ ஓகேவா. ஸோ R1லேருந்து ஏ, R2லேருந்து பி அண்ட் R3லேருந்து சி. ஸோ இது என்ன மிச்சம் இருக்குது, 1 + ஏலேருந்து ஏ காமனாக எடுத்துட்டா 1/a + 1, இங்கே 1/a, இங்கே 1/a. ஓகேவா. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 1/a + 1, 1/b, 1/c. அதே மாதிரி இங்கே. ஸோ இந்த 3 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் 1 + 1/a + 1/b + 1/c. இங்கேயும் அதே மாதிரி 1 + 1/a + 1/b + 1/c. இங்கேயும் அதே மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், R1 becomes R1 + R2 + R3 பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் வேல்யூஸ் இங்கே சேம் வேல்யூஸ் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது. ஓகேவா. அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தட் இஸ் ஆன்சரில் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ இந்த காமன் வேல்யூவை நம்ம R1லேருந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இது வெளியே எடுத்தோன்னா இங்கே என்ன வந்துடுது, 1 1 1 மிச்சம் இருக்குது. ஓகேவா. ஸோ 1 இருந்துச்சுன்னா நம்ம எப்போவே என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த C2லேருந்து நான் C1 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. C2 becomes C2 minus C1 and C3 becomes C3 minus C1. ஓகேவா. ஸோ என்ன வந்துடுது, 1 minus 1 is 0. This 1/b plus 1 minus 1/b is 1/b cancel ஆகிடும், 1 இருக்கும். அதே மாதிரி 1/b minus 1/b இங்கே 0 வந்துடும். அதே மாதிரி 1/c minus 1/c 0. This minus this is 1. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துருச்சு. ஸோ அலாங் R1 சால்வ் பண்ணிக்கிறேன். 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 1 into this, இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. இந்த 4 டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ 1 into 1 is 1 minus 0. ஸோ 1 into 1 is 1 தான். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும், இது நம்ம காமனாக எடுத்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது நம்மளுக்கு ஆன்சர் 1 வரணும். ஓகேவா. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் கொஷனில் இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சு பிகாஸ் த டிட்டர்மினன்ட் இஸ் 1. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into ABC is ABC ப்ளஸ் இதை ABC டிவைட் பை ஏஎஸ், ஏஏ கேன்சல் ஆகிடும், பிசி மிச்சம் இருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது பிபி கேன்சல் ஆகிடும், சிஏ மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சிசி கேன்சல் ஆகிடும், ஏபி மிச்சம் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.2 ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ப்ரூஃப் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்துட்டு என்ன பாருங்கள், 2 டேர்ம்ஸோட எடிஷனாக இருக்குது. காலம் நம்பர் 3. காலம் நம்பர் 3ல் எல்லா எலிமெண்ட்ஸும் எடிஷன் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ யூஸிங் ப்ராப்பர்ட்டி 5 நான் ரெண்டு டிட்டர்மினண்ட்டாக இதை பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வரும் அண்ட் செகண்ட் டிட்டர்மினண்ட்டில் செகண்ட் டேர்ம்ஸ் வரும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினண்ட்டில் இந்த காலம் அண்ட் இந்த காலம் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ திஸ் பிகம் 0 யூஸிங் ப்ராப்பர்ட்டி 3. ஓகேவா. Using property 3 this becomes 0 and this also paranga column 2 and column 3 are identical. So again using property 3 this also becomes 0. So the determinant is 0. Okay va. Next paranga question number 2. inga எதுவுமே நம்மளுக்கு ஐடென்டிக்கலாக இல்லை. பட் இங்கே பாருங்கள், இந்த ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். என்ன வரும், a minus b plus b minus c plus c minus a. இங்கே ஒரு டேர்ம் பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டாவது டேர்ம் நெகட்டிவாக இருக்குது. a மைனஸ் a இருக்குது, மைனஸ் b ப்ளஸ் b இருக்குது, மைனஸ் c ப்ளஸ் c இருக்குது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 0 வரும். அதே மாதிரி இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணால் ஸோ நான் ஏதாவது ஒரு ரோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ R1 becomes R1 + R2 + R3. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸும் நான் ஆட் பண்ணி இங்கே எழுதிட்டா நமக்கு 0 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஸோ ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோ இல்லைனா ஒரு காலம் ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சுன்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 0 வந்துடும். ஓகேவா. ஸோ இது நீங்கள் காலமில் கூட பண்ணலாம். இந்த 3 காலம்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஓகேவா. C1 becomes C1 + C2 + C3 அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆன்சர் அகெயின் 0 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 3. இதில் என்ன இருக்குது, இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், நம்ம மல்டிப்புளாக எழுதலாம். இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ் வந்தாலே நீங்கள் மல்டிப்புளாக எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா. ஸோ இது எதோட மல்டிப்புளையுமே இல்லை. இங்கே பாருங்கள் 7க்கு மல்டிப்பிள் இல்லை, 2க்கும் மல்டிப்பிள் இல்லை. ஸோ நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி இங்கே மல்டிபிள்ஸ் கொண்டு வரலாமான்னு பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், 65 - 2 பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 63 கிடைக்கும். 75 - 3 பண்ணால் நம்மளுக்கு 72 கிடைக்கும். அதே மாதிரி 86 - 5 பண்ணால் 81 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்,
C3 becomes C3 minus C1 பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ பாருங்கள், இது 7ஓட மல்டிபிள், இது 8ஓட மல்டிபிள் அண்ட் இது 9ஓட மல்டிபிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸாக வந்தாலே நம்ம டேரெக்டாக 0 எழுதிக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம், 7 into 9, இதை எப்படி எழுதலாம், 8 into 9, இதை 9 into 9. ஸோ இந்த 9 நான் C3லேருந்து 9 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இதில் C2 and C3 are identical, so this becomes 0. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இது யூஸிங் ப்ராப்பர்ட்டி 4 இந்த ஸ்டெப். ஓகேவா? இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, 9 எப்படி காமனாக எடுத்தோம், யூஸிங் ப்ராப்பர்ட்டி 4 அண்ட் இந்த ஹோல் டிட்டர்மினன்ட் பிகம் 0 யூஸிங் ப்ராப்பர்ட்டி 3. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக எழுதிக்கோங்க எப்படி வந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4. இங்கே 1 1 1 இருக்குது. ஸோ இதோட மல்டிபிள் ஏதாவது வருதா நம்ம செக் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது காலமில். ஸோ இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் ஏசி இருக்குது. ஓகேவா? ஏபி ப்ளஸ் ஏசி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பிசி இருக்குது. ஓகேவா? ஸோ 3 டேர்ம்ஸுமே நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, பிசி ப்ளஸ் ஏபி இருக்குது, இங்கே ஏசி இருக்குது. ஸோ இது 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இதே டேர்ம் திருப்பி கிடைக்கும். இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு திருப்பி இதே டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த காலமை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காலமோட. ஸோ C3 becomes C3 plus C2. ஸோ இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டேர்ம், இது 2 ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அண்ட் இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இது 3மே சேம் டேர்ம்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே 1 1 1 இருக்குது, இதோட மல்டிபிள்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ரேஷியோவில் தான் இருக்குது, சேம் மல்டிப்ளை. தட் இஸ் 1ஓட இது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது வரும் அண்ட் அதே 1ஓட செகண்ட் ரோலையும் அதே மாதிரி 1ஓட இந்த எலிமெண்ட் தட் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். அகெயின் இந்த 1ஓட அதே இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது இதே ஸ்டெப்பில் நம்ம 0 கூட எழுதிக்கலாம், இல்லைனா இன்னொரு ஸ்டெப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த காலம்லேருந்து இந்த வேல்யூவை காமனாக எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 1 1 1 then becomes identical columns, then answer is 0. ஓகேவா? this is using again property 3. ஓகேவா? using property 3 அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 5. இது என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, இதுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொன்னால் கூட ஈஸி, பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதில் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள், வரலைன்னா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், R1 becomes R1 plus R2 plus R3. இது எதுக்காக பண்ணுறோம், இங்கே என்ன வரும், இங்கே B plus C, C plus A, A plus B. ஸோ எல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 times of A plus B plus C. ஓகேவா? இங்கே என்ன வருது, 2B, 2A and 2C. ஸோ 2 காமனாக எடுத்துட்டேன்னா 2 times of A plus B plus C. அதே மாதிரி இதை 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 times of P plus Q plus R. அதே மாதிரி இதை 3 ஆட் பண்ணால் 2 times of X plus Y plus Z. ஸோ இதுலேருந்து நம்ம இந்த 2வை வெளியே காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே இருக்குது A plus B plus C. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன வேணும், நம்மளுக்கு இங்கே APX வேணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல A வேணும். ஸோ நம்ம எதோட மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே A வர சான்ஸ் இல்லை, பட் இன்னும் வேறு ஏதாச்சும் ரோ வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு எந்த ரோ வந்தாலும் நம்ம அதோட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் செகண்ட் ரோவையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும், A plus B plus C இருக்குது, இங்கே C and A மைனஸ் ஆகிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், B இருக்கும். கரெக்டாக? A plus B plus C minus C plus A. ஓகேவா? ஸோ மைனஸ் C மைனஸ் A கேன்சல் ஆகிடும், B மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அதை நான் இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி P plus Q plus R minus P. ஸோ அதுவும் R and P போயிடும், Q மட்டும் இருக்கும். ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்கே Y இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், R1 becomes R1 minus R2, this minus this இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ என்ன வந்துருச்சு பாருங்கள், BQY, தட் இஸ் செகண்ட் ரோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? என்ன வேணுமோ அதில் செகண்ட் ரோ கிடச்சிருச்சு. 2 ஆல்ரெடி நம்மளுக்கு வெளியே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அதே இங்கே எழுதிட்டேன் திருப்பியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே B இருக்குது, இங்கே A plus B இருக்குது. ஸோ A plus B மைனஸ் B பண்ணால் ப்ளஸ் B மைனஸ் B கேன்சல் ஆகிடும், இங்கே A வந்துடும். அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு QQ கேன்சல் ஆகிடும், P வந்துடும், இங்கே X வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு R1ல் வேணும். ஓகேவா? கொஷனில் என்ன வேணும்னு கொடுத்துருக்காங்களா, ப்ரூஃப் திஸ். ஸோ அதில் அதுதான் வேணும். ஸோ R1ல், ஸோ அது நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ R3 becomes R3 minus R1. ஸோ this minus this. ஓகேவா? ஸோ APX வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு R1ல் வேணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். C plus A minus A, R plus P minus P and Z plus X minus X பண்ணால் என்ன வரும், A கேன்சல் ஆகிடும், C இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி
PP கேன்சல் ஆகிடும், R இருக்கும், இங்கே Z இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், R2 becomes R2 minus R3. ஸோ என்ன வரும், இந்த எலிமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ பாருங்கள் கொஷின் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு, பட் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, இது நம்மளுக்கு எங்கே வேணும், R1ல் வேணும், இது R3ல் வேணும். ஓகேவா, அண்ட் இது R2ல் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், R1ல் என்ன வேணுமோ அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ R1 அண்ட் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே போயிடும். ஓகேவா, வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், R2ல் நம்மளுக்கு இது வேணும். ஓகேவா, ஸோ இது மேலே போயிடும். R2 அண்ட் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஆயிடுச்சு. பட் ஸோ நம்ம இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், யூஸிங் ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2ல் என்ன சொல்லியிருக்காங்க, 2 காலம்ஸ் இல்லை 2 ரோஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சைன் நெகட்டிவ் ஆகும். ஓகேவா, சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கிட்டேன், செகண்ட் டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் சைன். ஸோ மைனஸ் மைனஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ 2 into this one நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஷின் நம்பர் 6. என்ன ப்ரூஃப் பண்ணணும், திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் த கிவன் டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு சம் டெல்டா. ஓகேவா, டெல்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா ரோலேருந்தும் நான் ஒரு மைனஸ் சைன் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, டேக்கிங் -1 காமன் ஃப்ரம் ஈச் ரோ. ஸோ இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன், இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன், இதுலேருந்து ஒரு மைனஸ் சைன், டோட்டலாக 3 -1 நான் வெளியே காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஆயிரும் பாருங்கள், எல்லாமே நெகட்டிவ் ஆயிரும். பாசிட்டிவ் A வந்துட்டு நெகட்டிவ் ஏவாயிரும், மைனஸ் B ப்ளஸ் B ஆயிரும், மைனஸ் A இங்கே ப்ளஸ் ஏவாயிரும், மைனஸ் C ப்ளஸ் C ஆயிரும், 0 எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி 1 யூஸ் பண்ணுறேன், இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம். தட் இஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன், மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஸோ -1 into -1 into -1 is -1 அண்ட் this becomes transpose எடுக்கும்போது ரோஸ் எல்லாம் காலம்ஸ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ becomes first column, second row becomes second column and third row becomes third column. ஓகேவா, யூஸிங் ப்ராப்பர்ட்டி 1 இது டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, டிரான்ஸ்போஸ் எடுத்தால் டிட்டர்மினன்ட் அப்படியே இருக்கும். ஸோ எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், கிவன் கொஷனும் இந்த டிட்டர்மினண்ட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, ஸோ நான் கிவன் கொஷன் வந்துட்டு லெட் திஸ் இஸ் பி ஈக்குவல் டு டெல்டான்னு எடுத்தேன். ஸோ நம்ம இதையும் டெல்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ டெல்டா ஈக்குவல் டு, இங்கே நம்ம ஆல்ரெடி டெல்டானே வச்சுட்டு வரோம். ஓகேவா, ஸோ டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா. கரெக்டாக, ஸோ இந்த சைடு போயிடுச்சுன்னா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு 0, தட் இஸ் 2 டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த டிட்டர்மினன்ட் இஸ் 0. ஓகேவா, ஸோ இந்த கொஷனை நீங்கள் டேரெக்டாக கூட சால்வ் பண்ணலாம், டேரெக்டாக டிட்டர்மினன்ட் எடுத்து. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஷோ தட் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எதனால நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸ்கியூ சிமெட்ரிக் மீன்ஸ் இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு அதுவே நெகட்டிவாக கிடைக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக்கில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, A transpose equal to minus A. ஸோ இங்கே பாருங்கள், இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் ஆஃப் த சேம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்க்குறேன். டிரான்ஸ்போஸ் வர மாதிரி நான் இங்கே பண்ணுறேன். ஸோ அதையும் நான் டெல்டான்னு எழுதிக்கிறேன். ஸோ அது ரெண்டையும் இப்படி பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ கிவன் கொஷன் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா, next is question number 7. Prove that the given determinant is equal to 4a square b square c square. ஸோ பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு என்ன வேணும், வெளியே a square a b c வெளியே வேணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் a எல்லாமே மல்டிப்பலாக இருக்குது, செகண்ட் ரோவில் b இருக்குது, தேர்ட் ரோவில் c இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோலேருந்து a காமனாக எடுத்துக்கிறேன், செகண்ட் ரோலேருந்து b எடுத்துக்கிறேன், அண்ட் தேர்ட் ரோலேருந்து c எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டிட்டர்மினன்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணுறேன், யூஸிங் ப்ராப்பர்ட்டி 4. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ என்னென்னா ப்ராப்பர்ட்டி 4 என்ன சொல்லுது, ஒரு ரோ ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் இருந்துச்சுன்னா, ஒரு ரோவில் ஏதாவது ஒரு மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது நம்ம ஹோல் டிட்டர்மினண்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இப்போ பாருங்கள், காலம் எல்லாமே நம்மளுக்கு காமனாக A இருக்குது, செகண்ட் காலமில் B இருக்குது, தேர்ட் காலமில் C இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து A காமனாக எடுத்துக்கிறேன், செகண்ட் காலம்லேருந்து B எடுத்துக்கிறேன், அண்ட் தேர்ட் காலம்லேருந்து C எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ என்ன மிச்சம் இருக்குது, -1 1 1 1 -1 இந்த மாதிரி இருக்குது. பட் இங்கே பாருங்கள், எதுவுமே இதோட ஐடென்டிக்கல் கிடையாது. ஓகேவா, பிகாஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே செகண்ட் எலிமெண்ட்டில் மைனஸ் இருக்குது, இந்த காலமில் தேர்ட் எலிமெண்ட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ எதுவுமே நம்மளுக்கு ஐடென்டிக்கலாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், R1 and R2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ R1 becomes R1 plus R2. திஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா,
ஸோ இது நம்ம ஆட் பண்ணிட்டா -1 + 1 becomes 0, 1 - 1 becomes 0 and 1 + 1 becomes 2. ஓகேவா, செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் அப்படியே வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? this ABC becomes A² B² C². ஸோ இப்போ பாருங்க, இந்த டிட்டர்மினெண்ட்டில் நம்மளுக்கு 2 zeros வந்துருச்சு. ஸோ இது வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ப்ளஸ் திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தெரியும், 0 - 0 + 2 இன்ட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுருங்க. இந்த 4 எலிமெண்ட்ஸ் நம்ம 2/2 டிட்டர்மினெண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். 2 × 1 × 1 is 1 minus -1 × 1 is -1. ஸோ என்ன வரும்? 1 minus -1, that is 1 + 1, that becomes 2. So 2 + 2, 2 × 2 is 4. So 4 × A² B² C² required வந்துருச்சு. Next question பாருங்க, question number 8ல first part, prove that this determinant is equal to A - B, B - C, C - A. Okay, so இது எப்படி எடுத்துகிட்டு வரலாம் பாருங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன், R2 becomes R2 - R1. ஸோ என்ன வரும்? B - A வரும் நம்மளுக்கு, அது காமனாக எடுத்துக்கலாம் வெளியே. அண்ட் அகெயின் R3 becomes R3 - R1. ஓகேவா, இங்கே ஆல்ரெடி நம்ம செகண்ட் ரோ ஆப்ரேட் பண்ணுறோம், அதனால் தேர்ட் இந்த ஆப்ரேஷனில் R2 வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நான் R1 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், R2ல நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஸோ R1 அப்படியே தான் இருக்கும், 1A A². தென் R2 becomes R2 - R1. ஸோ 1 - 1 becomes 0, B - A. இங்கே என்ன வரும்? B² - A². அதே மாதிரி இங்கே என்ன வரும்? R3 becomes R3 - R1. ஸோ 1 - 1 becomes 0, C - A becomes C - A, C² - A². ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம என்ன காமனாக எடுத்துக்கலாம்? இந்த ரோலேருந்து B - A காமனாக எடுத்துக்கலாம், இந்த ரோலேருந்து C - A காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ B - A, C - A. இங்கே என்ன இருக்குது? B² - A². இது எப்படி எழுதிக்கலாம்? B - A × B + A. ஓகேவா, ஸோ நான் B - A காமனாக எடுத்துட்டேன். மிச்சம் என்ன இருக்கும்? 1A A². ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். செகண்ட் ரோவில் 0 தான் இருக்குது இங்கே, அதனால் அதுவும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 0 தான் இருக்கும். இங்கே B - A காமனாக எடுத்தாச்சு, 1 இருக்கும். இங்கே B - A காமனாக எடுத்தாச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்கும்? B + A. இங்கே 0 1, அதே மாதிரி இங்கே C + A. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் காலமில் நம்மளுக்கு 2 zeros வந்துருச்சு. ஸோ அலாங் C1 நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி 6. ஓகேவா, எழுதி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் B - A, C - A. இங்கே 1 × இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுருங்க. இது 1 B + A, 1 C + A. ஓகேவா, இதை சால்வ் பண்ணிக்கோங்க. B - A, C - A, 1 × this one is C + A minus 1 × B + A is -B + A. ஓகேவா, ஸோ என்ன வரும்? B - A, C - A. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். C + A minus B minus A. ஓகேவா, ஸோ மைனஸ் ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல். ஸோ என்ன வரும்? B minus A, C minus A, இங்கே C minus B. ஸோ ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள். இங்கே நம்மளுக்கு A minus B வரணும், இங்கே B minus A இருக்குது. ஸோ நான் ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு A minus Bன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் C minus A வரணும், C minus A இங்கே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் B minus C வரணும், இங்கே C minus B இருக்குது. ஸோ இன்னொரு மைனஸ் சைன் நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ -1 எழுதிக்கலாம். ஓகேவா, -1 × -1. ஸோ என்ன ஆயிரும்? B minus C. ஸோ திஸ் minus becomes plus. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். ப்ரூவ் தட் திஸ் டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பட் இது காலம் வைஸ் இருக்குது. இங்கே பண்ணால் A minus B கிடைக்கும், B minus C அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே பண்ணிக்கிறேன், பட் காலம் வைஸ். ஓகேவா, ஸோ C2 becomes C2 minus C1 and C3 becomes C3 minus C1. இங்கே மைனஸ் சைன் வரதை பற்றி கவலைப்படாதீங்க. மீன்ஸ் A minus B வரணும், நம்மளுக்கு B minus A வரும். ஸோ அதை நம்ம மைனஸ் சைன் காமனாக எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ C2 and C3 சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ C1 அப்படியே வச்சுக்கலாம், 1A A³. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 1 minus 1 0, B minus A is B minus A, B³ minus A³. ஓகேவா, அதே மாதிரி C3 becomes C3 minus C1. ஸோ 1 minus 1 0, C minus A is C minus A, இங்கே C³ minus A³. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த காலம்லேருந்து நம்ம B minus A காமனாக எடுத்துக்கலாம், இந்த காலம்லேருந்து C minus A காமனாக எடுத்துக்கலாம். ஸோ B minus A and C minus A காமனாக வந்துருச்சு. அண்ட் மிச்சம் என்ன இருக்கும்? 1A A³. இந்த காலம்லேருந்து எதுவுமே எடுக்கல.
இங்கே என்ன இருக்கும் 0, இங்கே 1 அண்ட் இது ஃபார்முலா பாருங்கள். என்ன ஃபார்முலா? b cube minus a cube ஃபார்முலா என்னது? b minus a into b square plus ba plus a square. ஓகேவா? இதுதான ஃபார்முலா. x cube minus y cube equal to x minus y into x square plus xy plus y square. ஸோ இது நம்ம காமனாக எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? b square plus ab plus a square. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இருந்து நம்ம 0, இங்கே 1 இருக்கும். இங்கே இதுவும் காமனாக எடுத்துட்டோம். என்ன மிச்சம் இருக்கும்? c square plus ac plus a square. ஓகேவா? இது மிச்சம் இருக்கும் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ரோவில் நம்மளுக்கு 2 zeros வந்துருச்சு. ஸோ along r1 நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மிச்சம் இருக்குது? b minus a, c minus a, solving along r1. ஸோ 1 and இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுட்டோம். என்ன மிச்சம் இருக்கும்? 1 1, இங்கே b square plus ab plus a square, இங்கே c square plus ac plus a square. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். b minus a into c minus a, இதை 1 into மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into this one is c square plus ac plus a square. ஓகேவா? இந்த 1 into something is 1. அதே தான். ஸோ இங்கே this one minus this one. ஓகேவா? ஸோ b square plus சாரி இதெல்லாமே மைனஸ் ஆயிரும். மைனஸ் ab மைனஸ் a square. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் a square மைனஸ் a square கேன்சல். மிச்சம் இருக்கிறத எழுதிக்கலாம். b மைனஸ் a, c மைனஸ் a, இங்கே என்ன இருக்குது? c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ac மைனஸ் ab. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? b மைனஸ் a, c மைனஸ் a, இங்கே c ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? c ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், c மைனஸ் b, c ப்ளஸ் b. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராக்கெட்டில் இருக்குது. அண்ட் இதுலேருந்து என்ன காமனாக எடுத்துக்கலாம்? a காமனாக எடுத்துக்கலாம். என்ன மிச்சம் இருக்கும்? c மைனஸ் b. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். b மைனஸ் a இன்ட்டு c மைனஸ் a. இங்கேருந்து என்ன காமனாக கிடைக்கும்? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டுலேயுமே c மைனஸ் b காமனாக இருக்குது. ஸோ நான் c மைனஸ் b காமனாக எடுத்துக்கிறேன். மிச்சம் என்ன இருக்குது? c ப்ளஸ் b ப்ளஸ் a. ஓகேவா? ஸோ இதுதான் ரிக்வயர்டான்னு பாருங்கள். நம்மளுக்கு கொஷனில் a மைனஸ் b, இங்கே b மைனஸ் a இருக்குது. ஸோ நான் ஒரு மைனஸ் சைன் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் b மைனஸ் c, இங்கே c மைனஸ் b இருக்குது. ஸோ அகெயின் ஒரு மைனஸ் சைன் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் c மைனஸ் a, c மைனஸ் a இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் சைன் காமனாக எடுத்ததுனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? a மைனஸ் b, b மைனஸ் c அண்ட் இது c மைனஸ் a அண்ட் இது என்ன ஆயிரும்? a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள். -1 into -1 is 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 8 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் 9 to கொஷின் நம்பர் 16 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.